இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என நல்ல அரசிற்கான இலக்கணங்களை தெரிவிக்கிறார் திருவள்ளுவர். அந்த வழியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் மற்றுமொரு சிறப்பாக உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பை உருவாக்கி சமூக பாதுகாப்பை பலப்படுத்திடும் வகையில் முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்திடும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேலை தேடுபவருக்கும் வேலை கொடுப்பவருக்குமான இடைவெளியை நிரப்பி இரு தரப்பினருக்கும் ஊக்கத்தொகை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கம் என்கிறார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சேலம் மண்டல ஆணையாளர் விக்னேஸ்வரன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் 2025 ஒரு புது ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மெயின்லி இந்த ஸ்கீமோட ஃபோக்கஸ் என்னென்னா, இளைஞர்களை ஒரு வேலைவாய்ப்புக்கு அவங்க வர்றதுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தவும் அந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்த கம்பெனிகளுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கு ஒரு இன்சென்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீமில் யார் பெனிஃபிட் அடையலாம்னா, 1 ஆகஸ்ட் 2025 அதுக்கு அந்த பீரியடில் எம்ப்ளாய்மெண்ட், அந்த பீரியடுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் எம்ப்ளாய்மெண்ட் வர்ற இளைஞர்களுக்கு இந்த ஸ்கீம் பெனிஃபிட் அடையலாம். இந்த ஸ்கீம் பிஎஃப்பில் கவரேஜ் ஆகியிருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கு இந்த ஸ்கீமில் பெனிஃபிட்டு அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 2027ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 3.5 கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு செய்த முதல் முறை ஊழியர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை 2 தவணைகளில் கிடைக்கும். மேலும் வேலைவாய்ப்பளிக்கும் உரிமையாளருக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் ஊக்கத்தொகை 4 ஆண்டுகள் வரை கிடைக்கவும் இத்திட்டம் துணை புரிகிறது. இதன் மூலம் புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பளிக்கும் ஆர்வம் தூண்டப்படுவதால் உற்பத்தி மற்றும் பிற துறைகளில் எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புள்ளது. இந்த வாய்ப்பினை இரு தரப்பினரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு ஒரு ஒன் டைம் பேமெண்ட் இருக்குது. எம்ப்ளாயர்ஸுக்கு சஸ்டெயின்டு பீரியடாக அப் டு ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் ஒரு மெம்பர்ஸ்க்கு நியூ மெம்பர்ஸ்க்கு இன்சென்டிவ் அப் டு 3,000 வரைக்கும் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயன்படுத்திக்கிட்டு கம்பெனிகளுக்கு என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஆக்டிவாக நியூ எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவி செய்யுமாறு இந்த ஸ்கீமை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏழை எளிய குடும்பங்கள் முன்னேற அந்த வீட்டில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதே போதுமானதாக இருக்கிறது. முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் மத்திய அரசின் இந்த திட்டம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை நேர்மறையாக பெரிய அளவில் மாற்றி அமைக்கும் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.